வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களின் கவிதைகளை எழுதியவர் யார்? வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதியவர் யார்? தமிழன்பன், அப்துல் ரகுமான், புவியரசு, தேனரசன். இதுல யாரு வானம்பாடி குயில் தென்றல் அப்படிங்கிற போன்ற இதழ்கள்ல கவிதைகளை எழுதினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியான பதில் சொல்லுங்க. வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதினது யாரு? சரியான பதில் தேனரசன். ஆப்ஷன் டி. சரியா? ஆப்ஷன் டி, தேனரசன். வானம்பாடி குயில் தென்றல் போன்ற இதழ்களில் கவிதைகளை எழுதினது. அடுத்து, காளமேக புலவரோட இயற்பெயர் என்ன? இது இப்ப கேட்டது, டிஎன்பிஎஸ்ல வந்துச்சு. காளமேக புலவரோட இயற்பெயர் என்ன? இப்ப 2022 எக்ஸாம்ல டிஎன்பிஎஸ்சில வந்துச்சு. முக்கியமான கொஸ்டின். வரதன், பரதன், தாமோதரன், தேவநேய பாவனார். இந்த ஆப்ஷன்ல எது சரியானது? ஃபாஸ்டா இருக்குங்க. இந்த ஆப்ஷன்ல எது சரியானது? காளமேக புலவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாமா? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? கரெக்டா சொல்லுங்க. சரியான பதில் பார்க்கலாமா? பரதன். இதுதான் காளமேக புலவரோட இயற்பெயர். இது இப்ப கேட்டது, எக்ஸாமுக்கு கேட்டது. ஆப்ஷன் பி. உங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. காளமேக புலவரோட இயற்பெயர் பரதன். நான் 2 or 3 டைம்ஸ் சொல்லும் போது உங்க மனசுல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பதிஞ்சிடும். அதுதான் சொல்றது தந்தரவ. யாருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு? யாருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு? அம்மூவனாரா, ஓரம்போகியாரா, காளமேக புலவரா, பேயனாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் எது? யாருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு? ஓகே, சரியான பதில் பார்த்துலாமா? ஏயா, பியா, சியா, டியா? ஃபாஸ்டா அனுப்புங்க. சரியான பதில் காளமேக புலவர். காளமேக புலவர் இவருடைய தனிப்பாடல்கள் தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. அடுத்து, கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது எது? பாறை ஓவியங்களா, சுவர் ஓவியங்களா, கண்ணாடி ஓவியங்களா, துணி ஓவியங்களா? எதை கலம்காரி ஓவியம், கலம்காரி. இப்ப கூட ரீசெண்டா அந்த ஓவியங்கள்லாம் இருக்கு, நிறைய இதுல எல்லாம் பார்ப்போம். கலம்காரி ஓவியம் இருக்கு, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கலம்காரி ஓவியம் அப்படின்னு எதை சொல்லுவாங்க? எது அழைக்கப்படுது? கலம்காரி ஓவியம் அப்படின்னு சொல்லிட்டு எது அழைக்கப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் துணி ஓவியங்கள். கலம்காரி ஓவியம் அப்படிங்கிறது துணி ஓவியங்கள். கலம்காரி ஓவியங்கிறது துணி ஓவியங்கள். ஓகே, அடுத்து பாருங்க. கருத்து படங்களை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்? கருத்து படங்களை தமிழ்ல யார் அறிமுகப்படுத்தினார்? ரவிவர்மாவா, பாரதியாரா, ரவீந்திரநாத் தாகூரா, நந்தலால் போஸா? யார்? இந்த 4 பேர்ல யார்? பாஸ்டா சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? ஆப்ஷன்ல கருத்து படங்களை தமிழ்ல அறிமுகப்படுத்தினது யார்? பாஸ்டா சொல்லுங்க. 7th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல தான் கேட்டுட்டு இருக்கோம். ஃபுல்லா வாசிக்க தான் சொன்னேன் நான். ஃபுல்லா வாட்சி விட்டுருங்க. நம்ம பிளான் படி ஃபாஸ்டா முடிக்கணும். இப்போ 7th, நாளைக்கு 8th தமிழ் காலையில. 8th தமிழ் நாளைக்கு காலையில டெஸ்ட், மறந்துடாதீங்க. ஓகே, பாருங்க. பார்த்துலாம் ஆன்சரு. பாரதியார். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். கருத்து படங்களை தமிழ்ல அறிமுகப்படுத்தினது பாரதியார். அதுதான் சரியான பதில். ஆன்சர் செக் பண்ணுங்க. பாரதியார். ஓகே, அடுத்து பாருங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களை புதுமையை புகுத்தினது யாரு? நல்லா கேட்டுக்கோங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்கள்லயே ஒரு புதுமையை செஞ்சது யாரு? ராஜா ரவிவர்மா, அமிர்தா சர்க்கில்,
ராசா இவர்கள்ல யாரும் இல்லை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ அது சரியான பதில் இதுன்னு சொல்லுங்க. கொடுத்திருக்க ஆப்ஷன்ல யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்கள்ல புதுமைகளை புகுத்துனது யாரு? சரியான பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜா ரவிவர்மா. ராஜா ரவிவர்மா தான் சரியான பதில். ஐரோப்பிய கலை நுணுக்கத்தோட இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்கள்ல புதுமைகளை புகுத்துனது ராஜா ரவிவர்மா. அடுத்து பாருங்க, தஞ்சை சரஸ்வதி மஹாலில் காணப்படும் ஓவியங்கள் என்ன? தஞ்சை சரஸ்வதி மஹால்ல காணப்படுற ஓவியங்கள் எது? சுவர் ஓவியமா, பட்டு துணி ஓவியமா, ஓலைச்சுவடி ஓவியங்களா, செப்பு தகடு ஓவியங்களா? எது வந்து தஞ்சை சரஸ்வதி மஹால்ல காணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது தஞ்சை சரஸ்வதி மஹால்ல காணப்படுது? ஓலைச்சுவடி ஓவியங்கள். இதுதான் வந்து தஞ்சை சரஸ்வதி மஹால்ல காணப்படுது. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். தஞ்சை சரஸ்வதி மஹால்ல காணப்படுற ஓவியங்கள் அப்படிங்கிறது ஓலைச்சுவடி ஓவியங்கள். ஓகே, அடுத்து பார்க்கலாம். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தும் என்று கூறும் நூல் இது? நற்றிணையா, பரிபாடலா, குறுந்தொகையா, ஐங்குறுநூறா? ஃபாஸ்ட் ஆன்சர் சொல்லுங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ? இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் சூட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் எது? எந்த நூல் வந்து இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு சொன்னது எந்த நூல்? ஏஆ பிஆ சிஆ டிஆ? சரியான பதில் நற்றிணையா, பரிபாடலா, குறுந்தொகையா, ஐங்குறுநூறா? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, பரிபாடல். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி பரிபாடல். இன்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என்று கூறும் நூல் பரிபாடல். ஓகே, அடுத்து பாருங்க. புனையா ஓவியங்கள் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? புனையா ஓவியங்கள் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? சரியான பதில் திருமுரு ஆற்றுப்படையா, பெருநார் ஆற்றுப்படையா, நெடுநல்வாடையா, சிறுபான் ஆற்றுப்படையா? சரியான பதில் எது அப்படின்னு கேக்குறாங்க. புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேக்குறாங்க. சரியான பதில் ஃபாஸ்டா அனுப்புங்க. ஏஆ பிஆ சிஆ டிஆ? புனையா ஓவியங்கள் கடுப்ப புனைவில் என்று கூறும் நூல் எது? சரியான பதில் இது நெடுநல்வாடை. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நெடுநல்வாடை. ஆப்ஷன் சி சரியான பதில். ஆப்ஷன் சி சரியான பதில். அடுத்து பாருங்க, லாஸ்ட் கொஸ்டின், இல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது வந்து கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்லயும் வந்திருக்கு, டெட்லயும் வந்திருக்கு, கேட்டிருக்காங்க. கவனமாக கவனிங்க. தஞ்சாவூரில் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழக அரசால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகத்தை தமிழக அரசால எந்த வருஷம் தோற்றுவித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1981, 80, 85, 89? சரியான பதில் என்ன? ஃபாஸ்டா ஏஆ பிஆ சிஆ டிஆ? அனுப்புங்க. தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகம் தமிழக அரசால் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது? 81, 80, 85, 89? ஓகே, சரியான பதில் பார்க்கலாமா? 1981. ஆப்ஷன் ஏ சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 1981ல தஞ்சாவூர்ல தமிழ் பல்கலைக்கழகத்தை தமிழக அரசால தோற்றுவித்தாங்க. இது வந்து எம்ஜிஆர் வந்து தோற்றுவித்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. மைசூர் பேலஸோட அப்படியே இருக்கும், டிட்டோ மாதிரி இருக்கும். 1981 சரியா? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் தமிழக அரசு தோற்றுவித்தது. எம்ஜிஆர் அவங்க தோற்றுவித்தாங்க. அவங்க வந்து 1981 தோற்றுவித்தாங்க. மைசூர் பேலஸோட காப்பி மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. 8th தமிழ். அடுத்து கண்டினியூவா பார்க்கலாம். உறவு நீர், அதாவது உறவு நீர் சின்னரா, உறவு நீர் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நன்னீர், சிறுநீர் பரப்பு, பெருநீர் பரப்பு, உவர் நீர் அப்படிங்கறது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சரியான பதில் எதுன்னா ஃபாஸ்டா சொல்லுங்க. லைவ் டெஸ்ட் தான் ஃபாஸ்டா சொல்லணும். உறவு நீர் என்பதன் பொருள் என்ன? உறவு நீர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்?
நன்னீரா, சிறுநீர் பரப்பா, பெருநீர் பரப்பா, உவர்நீரா? சொல்லுங்க. சரியான பதில் சொல்லலாமா? பெருநீர் பரப்பு. சரியான பதில் பெருநீர் பரப்பு. 7th தமிழ் பார்த்துட்டு இருக்கோம், படிக்க சொல்லியிருந்தேன். நாளை காலையில் உங்களுக்கு 8th தமிழ் டெஸ்ட் வந்துடும். அடுத்து பாருங்க, முதலை என்பதன் பொருள் என்ன? முதலை என்பதன் பொருள் என்ன? மாளிகை, தூண், கோபுர, விமானம், சுவர் அப்படின்னு இருக்கு. சோ இதுல சரியான பதில் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. முதலை என்பதன் பொருள் என்ன? முதலை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? ஃபாஸ்டா ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. முதலை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஃபாஸ்டா சொல்லணும். சொல்லாம ஆன்சரு தூண். சரியான்னு செக் பண்ணுங்க உங்க ஆன்சர். தூண். முதலை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? தூண் அப்படின்னு அர்த்தம். முதலைங்கிறதுக்கு என்ன பொருள்? தூண். சரியா? தூண். சரி, ஓகே, அடுத்து போலாம். ஒரு நிமிஷம், தெரியுதா? பெரும்பாலாற்றுப்படையின் பாட்டுடை தலைவர் யார்? பெரும்பாலாற்றுப்படையோட பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் ஆப்ஷனை பாருங்க, சரியான பதிலை சொல்லுங்க. பெரும்பாலாற்றுப்படையின் பாட்டுடை தலைவர் யார்? ஆப்ஷனை பார்த்துட்டு ஆன்சர் சொல்லுங்க. பெரும்பாலாற்றுப்படையின் பாட்டுடை தலைவர் யார்? தொண்டைமான் இளந்திரையன், முருகப்பெருமான், கரிகால் வளவன், பாண்டிய நெடுஞ்செழியன். பெரும்பாலாற்றுப்படையோட பாட்டுடை தலைவர் யார்? ஆன்சர் சொல்லலாமா? தொண்டைமான் இளந்திரையன். தொண்டைமான் இளந்திரையன். பெரும்பாலாற்றுப்படையோட பாட்டுடை தலைவர் யார் அப்படின்னா தொண்டைமான் இளந்திரையன். ஓகே, அடுத்து பாருங்க. 10 பாட்டில் உள்ள பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? அதாவது 10 பாட்டுல உள்ள பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை போன்ற நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான பதில் ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆப்ஷனை பாருங்க, பார்த்து சொல்லுங்க. நப்பூதனாரா, கடியலூர் உருத்திர கண்ணாரா, மாங்குடி மருதனாரா, நத்தத்தனாரா? ஃபாஸ்டா சொல்லணும். 10 பாட்டுல உள்ள பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றினது யாரு? ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்டா. லைவ் கொஸ்டின் தான், படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்டின். 10 பாட்டுல உள்ள பெரும்பாலாற்றுப்படை, பட்டினப்பாலை ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏற்றுனது யாரு? ஓகே, ஆன்சர் சொல்றேன். கடியலூர் உருத்திர கண்ணனார். சரியான்னு பாத்துக்கோங்க. கடியலூர் உருத்திர கண்ணனார், அதாவது ஆப்ஷன் பி, கடியலூர் உருத்திர கண்ணனார். ஓகே, அடுத்து போலாமா? அடுத்து, கீழ்கண்டவற்றில் எதை 10 பாட்டு நூல்களும் ஒன்றாகும்? கீழ்கண்டத்துல எது 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று அப்படின்னு கேக்குறாங்க. கீழ்கண்டவற்றுல எதுன்னு பாருங்க. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும். திருக்குறளா, திணைமாலையா, மதுரை காஞ்சியா, ஏலாதியா? ஃபாஸ்டா. அது பண்ணுங்க. ஆன்சர் சொல்லுங்க. கீழ்கண்டவற்றுள் 10 பாட்டு நூல்களுள் ஒன்றாவது எது அப்படின்னு கேட்டிருக்கோம்.
ஃபாஸ்டா பாருங்க. ஓகே, நான் சொல்றேன். மதுரை காஞ்சி. எது? மதுரை காஞ்சி. 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று மதுரை காஞ்சி. உங்களோட பதில் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி, மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். அழுவம் என்பதன் பொருள் என்ன? ரொம்ப ஈஸி, வேகமா சொல்லுங்க. அழுவம் அப்படிங்கிறது பொருள் என்ன? அழுவம் என்பதன் பொருள் என்ன? ஃபாஸ்டா ஆப்ஷனை பாருங்க. கடல், ஏரி, குளம், ஆறு. வேகமா சொல்லுங்க. அழுவம் என்பதன் பொருள் என்ன? ஓகே, சரியான பதில் கடல். ஆப்ஷன் ஏ. சரியான பதில் கடல். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்து பாருங்க. எது கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது? எது கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, ஃபாஸ்டா சொல்லுங்க. எது கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுது? தொல்காப்பியமா, குறுந்தொகையா, பரிபாடலா, நற்றிணையா? எது சொல்லுது? வேகமா சொல்லுங்க. ஃபாஸ்ட் 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 ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிட்டீங்களா? எது? ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? தொல்காப்பியம். சரியான பதில் தொல்காப்பியம். பாருங்க உங்களோட ஆன்சர் சரியா இருக்கான்னு. ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். ஓகே, அடுத்து பாருங்க. நமக்கு கிடைத்துள்ள நூல்களுள் மிகவும் பழமையானது எது? திருவாசகம், மணிமேகலை, தொல்காப்பியம், சிலப்பதிகாரம். நமக்கு கிடைத்த நூல்ல ரொம்ப பழமையானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு கிடைத்த நூல்ல ரொம்ப பழமையானது எது? ஃபாஸ்டா சொல்லுங்க. நமக்கு கிடைத்த நூல்ல ரொம்ப பழமையானது எது? ரொம்ப ஈஸி, கரெக்டா நீங்க பார்த்துக்கணும். கொடுத்துருக்க ஆப்ஷன்ல பாருங்க எது ரொம்ப பழசுன்னு. ஓகே, சொல்லாம ஆன்சரு தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. செக் பண்ணிக்கோங்க ஆன்சர் கரெக்டான. தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. தொல்காப்பியம். ஆப்ஷன் சி. அடுத்து, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் இது? கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும். கடலோடா கால்வர் நெடுந்தேல் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் எது? திருக்குறளா, தொல்காப்பியமா, சிலப்பதிகாரமா, திருவாசகமா? எதுன்னு நீங்க தான் சொல்லணும். சரியான பதில் ஃபாஸ்டா சொல்லுங்க. கடலோடா அப்படின்னு ஆரம்பிச்சாலே இதை போடுங்கன்னு நான் கிளாஸ் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். எந்த நூல் சொல்லியிருக்கு? ஃபாஸ்டா சொல்லுங்க. கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து என்று கூறும் நூல் இது? டைம் கொடுக்கறாதே, ஃபாஸ்டா நீங்க சொல்லணும் தான். யோசிச்சு கரெக்டான பதில சொல்லுங்க. கடலோடா அப்படின்னு வந்தாலும் எந்த நூல் சொல்லியிருக்கு? ஓகே, இப்ப சொல்லலாமா? திருக்குறள். ஆப்ஷன் ஏ திருக்குறள். சரியா உங்க பதில்னு பார்த்துக்கோங்க. கடலோடா கால்வெல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. அப்ப சரியான நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள். சரியான நூல் எது? திருக்குறள். ஓகே, அடுத்து பாருங்க. வங்கூல் என்ற சொல்லின் பொருள் என்ன? வங்கூல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நெருப்பா, புனலா, காற்றா, நிலமா?
வங்கூல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஃபாஸ்டா சொல்லுங்க. வங்கூல் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? வேகமா. 7th தமிழ் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கரெக்டா இதுக்கெல்லாம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். ரீட் பண்ணாலே போதுமானது. இந்த பொருள் கூறுகள்லாம் ரீட் பண்ணாலே மைண்ட்ல வந்து நிற்கும். தனித்தனியா கூட பொருள் கூறுகள்லாம் ஒரு தடவை மொத்தமா கூட பார்த்துடலாம். நம்ம பார்ப்போம். சொல்றீங்களா ஆன்சர் என்னன்னு? வங்கூல் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? இது வந்து ரிப்பீட்டடா கேட்டது. ஓகே, நான் ஆன்சர் சொல்றேன். காற்று. வங்கூல்னா என்னது? காற்று. வங்கூல்னா என்னது? காற்று. ஆப்ஷன் சி சரியான பதில். செக் பண்ணிக்கோங்க. வங்கூல்னா வந்து காற்று. ஓகே, அடுத்து பாருங்க. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை குறிக்கிறது? புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடல் அலையா, தேங்கிய குட்டையா, வறண்ட ஆறா, தேங்கிய மழை நீரா? புலால் நாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு எதை குறிக்குது? வேகமா ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும். யோசிங்க. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடா வர்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இதெல்லாம். புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை குறிக்குது? ஓகே, கடல் அலையை குறிக்குது. ஆப்ஷன் ஏ சரியான பதில், கடல் அலை. ஆப்ஷன் ஏ சரியான பதில், கடல் அலை. செக் பண்ணிக்கோங்க உங்க ஆன்சரை. ஆப்ஷன் ஏ வந்து சரியான பதில். ஓகே, அடுத்து கலித்தொகையில் மருதத்திணையில் உள்ள 35 பாடல்களையும் பாடினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே உள்ள ஆப்ஷன் பாருங்க. கலித்தொகையில மருதத்திணையில 35 பாடல்களை பாடினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலித்தொகையில ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. கலித்தொகையில 35 பாடல்களை பாடினது யாரு? ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும். கலித்தொகையில மருதத்திணையில 35 பாடல்களை பாடினது யாரு? ஃபாஸ்டா. கபிலரா, புல்லாங்கடனாரா, அதுக்கப்புறம் கடில உருத்திர கண்ணனாரா, இல்ல மருதன் இளநகனாரா? இது வந்து 35 பாடல்களை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? வேகமா. ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? மருதன் இளநாகனார். கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. ஆப்ஷன் டி மருதன் இளநாகனார். கலித்தொகையில மருதத்திணையில 35 பாடல்களை பாடினது மருதன் இளநாகனார். ஓகே, அடுத்து பாருங்க. உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்ற பெரிய கப்பலை குறிப்பிடும் நூல் இது? உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம். உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் அப்படின்னு குறிப்பிடுற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புறநானூறா, அகநானூறா, இல்ல கலித்தொகையா, 10 பாட்டா? சரியா சொல்லுங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆப்ஷன் சொல்லட்டுமா? ஆப்ஷன் பி அகநானூறு. ஆப்ஷன் பி அகநானூறு தான் உலகு கிளர்ந்தன்ன உருக்கெழு வங்கம் என்ற பெரிய கப்பலை குறிப்பிடும் நூலாக இருக்கிறது. அகநானூறு அதுல சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து உரு என்பதன் பொருள் என்ன? உரு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? அழகா, காற்றா, பகதா, பிளக்க அப்படிங்கிற அர்த்தமா? உரு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஃபாஸ்டா சொல்லுங்க. உரு என்பதன் பொருள் என்ன? உரு என்பதன் பொருள் என்ன? ஃபாஸ்டா சொல்லுங்க. உரு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? பொருள் எல்லாம் வாட்சி விட்டாலே போதுமானது. உரு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ஃபாஸ்டா ஆன்சர் பார்த்துடலாமா?
வேகமா சொல்லணும். குரு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு. ஓகே, ஆன்சர் சொல்றேன். ஆப்ஷன் ஏ அழகு. ஆப்ஷன் ஏ அழகு. ஆப்ஷன் ஏ அழகு. சரியா உங்க விட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உரு அப்படின்னா அழகு. அடுத்து பார்க்கலாம். அருங்கலம் முக்கியமானது. அருங்கலம் தரியிர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். அருங்கலம் தரியிர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் எது? அருங்கலம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் எது? ஆப்ஷனை பாருங்க, அதுல இருந்து கரெக்டா செலக்ட் பண்ணுங்க ஆன்சரை. ஆப்ஷனை பார்த்து செலக்ட் பண்ணுங்க ஃபாஸ்டா. அருங்கலம் அப்படிங்கிற கூறு அந்த நீர்மிசை நிவக்கும் அப்படிங்கிற பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனை பாருங்க. குறுந்தொகையா, பரிபாடலா, நற்றிணையா, பதிற்று பத்தா? ஃபாஸ்டா சொல்லுங்க, ஆன்சர் பண்ணுங்க. இது 7th வந்து நான் வாசிச்சாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். படிக்க உங்களுக்கு டைம் இல்லாட்டினாலும் வாசிச்சாவது விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? பதிற்று பத்து. ஆப்ஷன் டி பதிற்று பத்து. செக் பண்ணிக்கோங்க ஆன்சரை. ஆப்ஷன் டி பதிற்று பத்து. அருங்கலம் தரியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று கூறும் நூல் எது? பதிற்று பத்து. ஓகே, அடுத்து பார்க்கலாம். நீர்வழி பயணத்தை எத்தனை வகைப்படுத்தலாம்? நீர்வழி பயணத்தை வந்து எத்தனை வகையா சொல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து நீங்க இதை வாசிக்கும் போதே நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். 5, 2, 4, 3 ரொம்ப ஈஸியானது, அதே மாதிரி முக்கியமானது. நீர்வழி பயணத்தை எத்தனை வகையா சொல்றாங்க? ஓகே, ஆன்சர் சொல்லுங்க ஃபாஸ்டா. ஆன்சர் ஃபாஸ்டா சொல்லுங்க. 2. எத்தனை வகைப்படுத்தலாம்? 2. ஓகேயா, 2. அதாவது ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பிசிராந்தையர் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? பிசிராந்தையர் அப்படின்னு ஒரு நாடக நூல், அதை எழுதுனது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையர் என்னும் நாடக நூலை எழுதியவர் யார்? பாரதியாரா, பாரதிதாசனா, சூரிய நாராயண சாஸ்திரியா, வேதநாயகம் பிள்ளையா? ஃபாஸ்டா சொல்லுங்க. முக்கியமான கொஸ்டின், அதே மாதிரி அடிக்கடி கேட்கக்கூடியது, ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடக நூல் எழுதுனது யார்? சரி, ஆன்சர் பார்க்கலாமா? பாரதிதாசன். ஆப்ஷன் பி. சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் பி பாரதிதாசன். பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடக நூலை எழுதினது யாரு? பாரதிதாசன். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பிரிதி என்ற சொல்லோட பொருள் என்ன? சந்திரனா, கதிரவனா, கார்மேகமா, வானமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்ன? சரியான பதில் என்ன அப்படின்னு சொல்லுங்க. சந்திரன் அப்படிங்கிறதா, கதிரவன்கிறதா, கார்மேகமா, வானமா? பிரிதி என்பதன் பொருள் என்ன? பிரிதி என்பதன் பொருள் என்ன? சரியான பதில் சொல்லலாமா? கதிரவன். ஆப்ஷன் பி இதான் சரியான பதில். சரியா இருக்கான்னு பாருங்க. உங்களோட ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் பி சரியான பதில். ஓகே, அடுத்து. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறும் பறவை எது? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறும் பறவை எது? மயிலா, புறாவா, அன்னமா, குயிலா? பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறும் பறவை எது? ஃபாஸ்டா சொல்லுங்க. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறும் பறவை எது? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஒரு தடவை கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. டெட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம அதை தானே சிலபஸை கவர் பண்றோம். அதனால ஃபாஸ்டா பெண்களுக்கு நிகராக. ஓகே, சரியான பதில் மயில். ஆப்ஷன் ஏ
சரியான பதில் மயில், ஆப்ஷன் ஏ. உங்க ஆன்சர் கரெக்டான்னு பார்த்துக்கோங்க. பெண்களுக்கு நிகராக யார் சொல்றா? பாரதிதாசன் என்ன பறவை சொல்றாருன்னா மயில சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வெறுப்பு அப்படின்னா என்னது? வெறுப்பு என்பதன் பொருள் என்ன? ரொம்ப ஈஸியானது, கேட்டது, அடிக்கடி டெட்ல கேட்டது. வயல், காடு, மலை, அருவி. இந்த ஆப்ஷன்ல எது சரியானது? வெறுப்பு என்பதன் பொருள் என்ன? வேகமா ஆன்சர் பண்ணுங்க. வெறுப்பு என்பதோட பொருள் என்ன? வெறுப்பு அப்படின்னு ஒரு பொருள் மலை. வெறுப்பு என்பதன் பொருள் என்ன? மலை. வெறுப்பு என்பதன் பொருள் என்ன? மலை. சரி, அடுத்து பார்க்கலாம். கழனி என்பதன் பொருள் என்ன? இது கேட்டது டிஎன்பிசில. கழனி என்பதன் பொருள் என்ன? மலை, சேரு, வயல், காடு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரியான பதில செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா. கழனி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? கழனி என்பதன் பொருள் என்ன? கழனி என்பதன் பொருள் சொல்லாமா? வயல். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். கழனி என்பதன் பொருள் வயல். கழனி என்பதன் பொருள் வயல். ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்து. பால் உயிர்ப்பது அறிவு என்று கூறியவர் யார்? பால் உயிர்ப்பது அறிவு என்று கூறியவர் யார்? கீழே உள்ள ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் கரெக்டா சொல்லுங்க. பால் உயிர்ப்பது அறிவு என்று கூறியவர் யார்? ஃபாஸ்டா. பால் உயிர்ப்பது அறிவு என்று கூறியவர் யார்? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. பால் உயிர்ப்பது அறிவு. ஔவையாரா, திருவள்ளுவரா, விளம்பி நகனாரா, கடிலூர் உருத்திர கண்ணனாரா? யார் வருவா? பால் உயிர்ப்பது அறிவு. ஓகே, சொல்லலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். திருவள்ளுவர். பால் உயிர்ப்பது அறிவு என கூறியவர் யார்? திருவள்ளுவர். சரி, அடுத்து பார்க்கலாம். இளமையில் கல் என்று கூறியவர் யார்? இளமையில் கல் என கூறியவர் யார்? ஆப்ஷனை பார்த்துக்கோங்க, பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஃபாஸ்டா பண்ணுங்க. இளமையில் கல் என கூறியவர் யார்? திருவள்ளுவரா, வீரமாமுனிவரா, ஔவையாரா, கம்பரா? யார் இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க? சரியான பதில் வேகமா சொல்லுங்க. ஏயா, பியா, சியா, டியா? இளமையில் கல் என கூறியவர் யார்? ஔவையார். யாரு? ஔவையார். ஆப்ஷன் சி தான் சரியான பதில். உங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. இளமை கல் என கூறியவர் ஔவையார். ஆப்ஷன் சி. அடுத்து, பகுபத உறுப்புகள் எத்தனை? பகுபத உறுப்புகள் எத்தனை? இல்ல கீழே கொடுத்திருக்காங்க 5, 6, 7, 8. ஆமா கொடுத்திருக்காங்க. சரியான பதில டக்குன்னு சொல்லுங்க. பகுபத உறுப்புகள் எத்தனை? ஃபாஸ்டா சொல்லுங்க. பகுபத உறுப்புகள் எத்தனை? வேகமா. ரொம்ப ஈஸியானது. இந்த உறுப்புகளோட எண்ணிக்கை, அப்புறம் இந்த வினா வகை, விடை வகை, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க இலக்கணத்துல இருந்து. முக்காவாசி நம்ம அப்பம்போது மாத்தி எழுதிடுவோம். சரி, நான் இப்ப ஆன்சர் சொல்றேன். 6. சரியான பதில் 6. ஆப்ஷன் பி. பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை? 6. பகுபத உறுப்புகள் எத்தனை? 6. பகுபத உறுப்புகள் எத்தனை? 6. ஓகே, அடுத்து பாருங்க. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4, அதாவது பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் என்ன உண்டு அப்படின்னு கேக்குறாங்க. பகாப்பதமா, பகுப்பதமா, காலப்பெயரா, தொழிற்பெயரா அப்படின்னு கேக்குறாங்க. சரி, இதுல சரியான பதில நீங்க அனுப்புங்க. ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணுங்க. பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்கள்ல எது உண்டு அப்படின்னு கேக்குறாங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாமா? பகாபதம். ஏ சரி அனுப்பியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. உங்க ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கோங்க. பகாபதம். பெயர், வினை, இடை, உரி 4 வகை சொற்கள்ல எது இருக்கும்னா பகாபதம் இருக்கும்.
ஓகே, அடுத்து பார்க்கலாம். பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? இப்பெல்லாம் கேட்பாங்க. பகாப்பதம் பகுப்பதம் எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா பெயர் பகுப்பதம் என்ன அப்படின்னு டக்குன்னு கேட்டுருவாங்க. எத்தனை வகை? பெயர் பகுப்பதம் எத்தனை வகை? ஃபாஸ்டா சொல்லுங்க. 5, 7, 8, 6? எது சரியான பதில்? சொல்லலாமா? 6. சரியான பதில் 6, அதாவது ஆப்ஷன் டி. சரியான பதில் 6, ஆப்ஷன் டி. பெயர் பகுப்பதம் அப்படிங்கிறது 6 வகை. அடுத்து பார்க்கலாம். ஓரெழுத்து ஒரு மொழி ஆகிய 2 எழுத்துக்களை தவிர ஏனைய 40 சொற்களும் டேஸ் அமைந்தவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் நமக்கு தெரியும். அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க கண்டிப்பா. அதாவது அர்த்தங்கள் கேட்பாங்க, எத்தனை எழுத்துக்கள் வகையை கேட்பாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி கேட்பாங்க. ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. குறில் எழுத்தா, நெடில் எழுத்தா, உயிர் குறில் எழுத்தா, உயிர் நெடில் எழுத்துக்களா அப்படின்னு கேட்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழிகள் ஆகிய 2 எழுத்துக்களை தவிர ஏனைய 40 சொற்களும் டேஸ் அமைந்தவை. ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களா தான் இருக்கும். ஆப்ஷன் பி. கன்ஃபியூஸ் ஆக வேணாம், நான் வேகமாவே சொல்லிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நீங்க ஃபாஸ்டா அனுப்பணும். ஏனைய 40 சொற்களும் நெடில் எழுத்துக்களா தான் இருக்கும். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும்? இதான் பார்த்தோமே, 6. ரிப்பீட்டட் கொஸ்டின் வந்திருக்கு. 6, ஆப்ஷன் ஏ, பெயர் பகுப்பதம். ஓகே, அடுத்து பாருங்க. பகுப்பதத்தில் இடையில் அமைந்த காலம் அல்லது எதிர்மறை காட்டுவது எது? இடையில பகுப்பதத்துல அதோட காலம் எதை காட்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க. இடைநிலையா, முற்றா, எச்சமா, திணையா? பகுப்பதத்துல எதை வேகமா காட்டும்? ஓகே, பார்த்துடலாமா? பகுப்பதத்துல இடையில, நான் கேட்கறது இடையில, இறுதியில் இல்ல. நிறைய பேர் இறுதியில் நினைச்சிட்டு ஆன்சர் பண்றீங்க, இடையில கேட்கிறேன் நான். ஓகே, ஆன்சர் சொல்லலாமா? இடைநிலை, ஆப்ஷன் ஏ. சரியான்னு பாருங்க. பகுப்பதத்துல இடையில அமைந்த காலம் அல்லது எதிர்மறை எதை காட்டும் அப்படின்னா, காட்டுவது எதுன்னா இடைநிலை. இடைநிலை. சரி, அடுத்து பாருங்க. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்தை என்ன சொல்லுவோம்? அதாவது பெரும்பாலுமே பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில உள்ளதை என்ன சொல்லுவோம்? பெரும்பாலும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க, வேகமா. ஆன்சர்ஸ் பாருங்க. சாரியா, விகாரமா, சந்தியா, இடைநிலையா? இதான் முக்கியம். இதுல எது ஆன்சர்னு டக்கு டக்குன்னு சொல்லணும். தெரியுது ஆன்சர்ஸ்? கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க. நீங்க ஒரு டெஸ்ட் மிஸ் பண்ணாலும் உங்க லைஃப் மிஸ் பண்ற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா டெஸ்டர்ஸ் அதுக்கு தான் முக்கியமான கொஸ்டின்ஸ் எடுக்கிறோம். சரி, ஆன்சர் பார்க்கலாம். சந்தி அப்படிங்கிறது தான் ஆப்ஷன் சி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே உள்ளது என்னது? சந்தி. ஓகே, அடுத்து போலாம். நன்னூலின் படி தமிழில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழிகளோட எண்ணிக்கை எத்தனை? 35, 44, 42, 40? நன்னூல்ல உள்ளபடி ஓரெழுத்து ஒரு மொழி ஓட எண்ணிக்கை தமிழ்ல எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்னூல் படி சரியான பதில் என்ன? ஏயா, பியா, சியா, டியா? சரியா சொல்லுங்க. சரி, ஆன்சர் பார்க்கலாம். 42. ஆன்சர் 42, ஆப்ஷன் சி. சரியா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அடுத்து, ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து டேஸ் என்று அழைக்கிறோம். ஓரெழுத்து பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓரெழுத்து டேஸ் என்று அழைக்கிறோம்.
ஃபாஸ்டா. ஒரு மொழியா, இரு மொழியா, தனி மொழியா, இவற்றில் எதுவும் இல்லையா? ஓரெழுத்து பொருள் தரும் சொற்களை, அதாவது பொருள் தரும் சொல்லாக அமைவத என்ன மாதிரி சொல்லுவோம்னா, ஓரெழுத்து அதுக்கு அடுத்து ஜாயின்ல ஒண்ணு வரும். அது என்னது? இப்ப இதுலயே நம்ம 3-4 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஏன்னா இதுல கேட்கிறாங்க அப்படிங்கிறக்காண்டி இந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறக்காண்டி நம்ம கேட்டிருக்குது. சரியா? இலக்கணங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வேகமா போட்டுருவோம். போகும்போது அதை பார்த்தா போதுங்கிறனாலதான் வெயிட் பண்றோம். ஓகே, பார்த்துடலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓரெழுத்து ஒரு மொழி. ஆப்ஷன் ஏ ஓரெழுத்து ஒரு மொழி. மறந்துடாதீங்க, ஆப்ஷன் ஏ ஓரெழுத்து ஒரு மொழி. அடுத்து, இடம் எத்தனை வகைப்படும்? இடம் எத்தனை வகைப்படும்? 4, 7, 3, 5? இடம் அப்படிங்கிறது எத்தனை வகையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இடம் எத்தனை வகையா இருக்கு? ஃபாஸ்டா சொல்லுங்க, வேகமா, டக்குன்னு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 3, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் சி 3. சரி, அடுத்து பார்க்கலாம். தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல உள்ளன என கூறியது யார்? தமிழ்ல 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொன்னது கூறினது யாரு? பூதஞ்சேந்தனாரா, பவனந்தி முனிவரா, கண்ணன் கூத்தனாரா, சமண முனிவர்களா? யாரு கூறினாங்க? சரியான பதில ஃபாஸ்டா அனுப்புங்க. ஏயா, பியா, சியா, டியா? 42 ஓரெழுத்து ஒரு மொழி தமிழ்ல இருக்குன்னு சொன்னது யாரு? ஓகே, பார்க்கலாம். பவனந்தி முனிவர். ஆப்ஷன் பி சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்க ஆன்சர். ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர். ஆப்ஷன் பி பவனந்தி முனிவர். ஓகே, அடுத்து பாருங்க. பகுப்பதத்தோட இறுதியில அமைந்த திணை, பால் ஆகியவற்றை முற்று, எச்சம் ஆகியவற்றிலும் காட்டுவது இது. பகுப்பதத்துல இறுதியில அமைந்த, பகுப்பத கேள்விதான், அது நல்லா பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன்ஸை. பகுப்பதத்துல இறுதியில கேட்கிறேன், இடையில கேட்கல, இறுதியில கேட்கிறேன். இடையில ஏற்கனவே கேட்டுட்டோம், இப்ப இறுதியில கேட்கிறோம். இறுதியில என்ன இருக்கும்? அமைந்த திணை, பால் ஆகியவற்றையும் முற்று, எச்சம் ஆகியவற்றையும் எது காட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பகுதியா, விகுதியா, சந்தியா, சாரியா? சரியான பதில் சொல்லுங்க. சரியான பதில் விகுதி. சரியான பதில் விகுதி. ஓகே, அடுத்து. ஒரு செயலின் அல்லது வினையின் பெயராக அமைவது எது? ஒரு செயலியோட அல்லது வினையோட பெயராக அமைவது எது? காலப்பெயரா, இடப்பெயரா, தொழிற்பெயரா, சினைப்பெயரா? ஒரு செயலோட அல்லது வினையோட பெயராக அமைவது எது? சரியான பதில் என்ன? ஆப்ஷன் சி சரியான பதில் தொழிற்பெயர். ஒரு செயலோட வினையின் பெயராக அமைவது எது? தொழிற்பெயர். கரெக்டான்னு செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சி சரியான பதில். ஆப்ஷன் சி. அடுத்து, தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. 3, 4, 5, 6? ஃபாஸ்டா சொல்லுங்க. தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? வேகமா. இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இலக்கணத்துல இந்த மாதிரிதான் வரும். தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? டெஸ்டர்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். நீ டெட்டுக்கு படித்தாலும் சரி, டிஎன்பிசிக்கு படித்தாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு படித்தாலும் சரி, டெஸ்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்ட்டை கன்ஃபார்மாக டெய்லி நீங்கள் அடிச்சே ஆகணும். கஷ்டமாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது. வேலை வாங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். சரியா? ஸோ தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? வேகமா. ஆன்சர்ஸே வரமாட்டுது. எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு தெரியல எனக்கு. நீங்க ஆன்சர் பண்ணணும், அதுதான் டைமே கொடுக்குறது. சரி, ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? தொழிற்பெயர் எத்தனை வகைப்படும்?
ஏயா பியா சியா டியா? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஓகே, ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். தொழிற்பெயர் 5 வகைப்படும். ஆப்ஷன் சி. சரியான பதில் ஆப்ஷன் சி. தொழிற்பெயர் 5 வகைப்படும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தேனரசன் இயற்றிய நூல்கள் எவை? தேனரசன் அப்படிங்கிறவரு ஒரு நூல் இயற்றினாரு, அது எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள்ள தேனரசன் இயற்றிய நூல்கள் எவை? பால்வீதியா, மண்வாசலா, தேவகானமா, ரகசிய பூவா? தேனரசன் கீழ்கண்டவற்றுள் தேனரசன் இயற்றிய நூல் எது, எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாஸ்டா சொல்லுங்க. கீழ்கண்டவற்றுள் ஃபாஸ்டா தேனரசன் இயற்றிய நூல் எவை? ஃபாஸ்டா சொல்லுங்க. ஆன்சர் கீழ்கண்டவற்றுள் தேனரசன் இயற்றிய நூல் எவை? வேகமா வேகமா. ஓகே, பார்த்துடலாம். மண்வாசல். ஆப்ஷன் பி தான் சரியான பதில். மண்வாசல். தேனரசன் இயற்றிய நூல் எது? மண்வாசல். அதான் அவர் இயற்றிய நூல். ஓகே, அடுத்து பார்க்கலாம். பிரம்மாக்கள் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? படைப்பாளர்கள், தொழிலாளர்கள், உளவாளிகள், இலக்கியவாதிகள். சரியான பதில ஃபாஸ்டா சொல்லுங்க. ஏயா பியா சியா டியா? பிரம்மாக்கள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பிரம்மாக்கள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? படைப்பாளர்கள். பிரம்மாக்கள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? படைப்பாளர்கள். பிரம்மாக்கள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? படைப்பாளர்கள்.